ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, குழப்பமான வாழ்க்கை மாறும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை கொடுத்து குழம்பி போயிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி குழப்பமா? சில வியாதிகளை குறித்து குழப்பமான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எடுத்த காரியத்தில் நீங்கள் தோல்வியை கண்டது நிமித்தம் குழப்பமான சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? குழப்பமான சூழ்நிலையில் செயல்படாதபடிக்கு சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ? உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், குழப்பமான வாழ்க்கை மாறும்னு சொல்லி தான் கர்த்தர் தீர்க்கமாய் உங்களுக்குத்தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யோபு பக்தனை குறித்து தெரியும். 1ஆம் அதிகாரத்தில் அவன் செல்வ செழிப்பாய் சீமானாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் இழந்து போனான். 2ஆம் அதிகாரம் வரும்பொழுது அவனுடைய மனைவியே அவனை பார்த்து, உனக்கு உன் மேலே நாட்டம் எடுக்குது அப்படின்னு சொல்லத்தக்க நிலைமையில், அப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்படுகிறான். ஆனால் இந்த யோபு பக்தன் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 1வது வசனத்தில் அவனுடைய பிறந்த நாளை கூட என்ன செய்கிறான்? சபித்ததாக பார்க்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? என்னை போல ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இந்த குழப்பம், எனக்கு தான் இந்த வேதனை என்று சொல்லி பிறந்தநாளை சபித்தான் என்பதை அந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கை குழப்பமான அனுபவத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. எல்லாவற்றுக்கும் முடிவு வைத்திருக்கிற ஆண்டவர் யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலையும் முடிவு வைத்திருந்தார். அவனுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்பிக்கையில் யோபு 42:2 வாசிக்கிறோம். விசுவாசத்தில் அறிக்கை இடுகிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைபடாது என்று சொல்லி, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் நினைச்சது தடைப்பட்டிருக்கலாம், நான் யோசித்தது தடைப்பட்டிருக்கலாம், நான் முயற்சித்திருக்கிறது தடைப்பட்டிருக்கலாம், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாச அறிக்கை இடுகிறான். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் மாறணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவாசத்தில் அறிக்கை இடணும். எது ஒரு வாழ்க்கையில் இல்லையா? கடன் சுமையில் இருக்கிறீங்களா? கடன் மாறும். சொல்லி பாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். விசுவாசத்தில் அறிக்கை இடுங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? வீடு கட்டப்படும். வீடு கட்டி ஆண்டவர் தந்துட்டார். சொல்லுங்கள். திருமணம் நடக்கலையா? நடக்கும் என்று சொல்லி, அதே போல் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மதிப்பெண் நல்ல பெறணுமா? என் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்ணை தருவார். விசுவாசத்தில் அறிக்கை இடுங்கள். எப்போவுமே விசுவாசத்தில் அறிக்கை இடும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு ஆமேன் என்பதை நம்முடைய தேவன் என்ன செய்வார்? பதிலை தந்து உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அதே யோபு 42:5 யோபு தன் கண்களை அவரை நோக்கி என்ன செய்தானா? பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ யோபு அவன் கண்ணை கர்த்தரை பார்த்தானோ, இவன் முகம், இவனுடைய கண் கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் யோபுவை என்ன செய்தது? பார்த்தது. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தா தான் கர்த்தர் உங்களை பார்ப்பார். கர்த்தர் உங்களை பார்த்தார்னா அதுதாங்க ஆசீர்வாதம். அதுதான் குழப்பம் என்ன செய்யும்? மாறும். 3வது யோபுவுடைய வாழ்க்கையில் யோபு 42:10 வாசிக்கிறோம். தன் சிநேகிதனுக்காக யோபு ஜெபித்தானா. எப்போதுமே நம்மளே பிரச்சனையில் இருக்கிறோமே, நம்மளே பாடலில் இருக்கிறோமே, நம்ம குடும்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காம, சுயத்தை வெறுத்து எப்போ நம்ம மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிறோமோ, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமோ, மற்றவருடைய பாரத்தை, மற்றவருடைய துக்கத்தை, மற்றவருடைய காரியத்தை நம்மளுடைய காரியமாக நினைத்து தேவ சமூகத்தில் பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். யோபுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான நன்மையை கர்த்தர் தந்தார். அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில் மாற்றி குழப்பங்கள் நீங்கினதுங்க. வேதனை உள்ள வாழ்க்கை மாறினது. ஆசீர்வாதமான வாழ்க்கை யோபுடைய வாழ்க்கையில் துளிர் விட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறப்போகுது? குழப்பமான வாழ்க்கை மாறப்போகுது. அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? விசுவாசத்துக்கு வருவீங்களா? உங்களுடைய கண்களை கர்த்தருக்கு நேராய் பார்ப்பீர்களா? நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் மாறும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், குழப்பம் மாறட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.